இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். சில தினங்களுக்கு முன்பு மகாராஷ்டிராவில் உள்ளாட்சி தேர்தல் நடந்திருக்கிறது. இந்த தேர்தலில் பாஜக கூட்டணி ஒரு வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. அதாவது மொத்தமாக 288 இடங்களுக்கு நடைபெற்ற தேர்தலில் 207 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. ஒரு உள்ளாட்சி தேர்தல், இவிஎம்மில் நடத்தப்பட்ட தேர்தல், பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது. இதெல்லாம் என்ன பெரிய செய்தியா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் மகாராஷ்டிராவில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் அந்த இடத்துல தேர்தல் ஆணையம் பாஜகவும் சேர்ந்து ஒரு புதிய திட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 288 இடங்களில் 68 இடங்களில் போட்டியின்றி பாஜக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. அதாவது பாஜக வேட்பாளர்களை எதிர்த்து போட்டியிடுவதற்கு அந்த 68 தொகுதிகளில் வேட்பாளர்களே இல்லை, ஒருத்தரும் இல்லை. உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு. அந்த நாட்டில் ஒரு தேர்தல் நடக்குது. தேர்தல் நடக்கக்கூடியதில் பெரும்பாலான இடங்களில் போட்டியிடுவதற்கு ஆட்களே இல்லாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான திட்டத்தை தீட்டி அங்கே பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது. இது மகாராஷ்டிராவில் மட்டுமல்ல, டயூடாமன் என்று சொல்லக்கூடிய யூனியன் பிரதேசம் சொல்கிறோம் இல்லையா, அங்கு நடைபெற்ற லோக்கல் தேர்தலையும் இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 75% இடங்கள்லையும் பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது. அது எப்படி வெற்றி பெற்றிருக்கிறதுனா, இதே போன்று பாஜக வேட்பாளர்கள் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்போ நம்ம மகாராஷ்டிரா இந்த உள்ளாட்சி தேர்தலில் நீங்கள் பல இடங்களில் மனுக்கள் தேர்தல் ஆணையத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி செய்யப்பட்ட மனுக்களில் 100% யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்சிபி காங்கிரஸ் கட்சியை சார்ந்த வேட்பாளர்களுடைய மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இவங்களுக்கு தகுதி இல்லை அப்படிங்கிற பேரில், இல்லை இவங்க ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுற போது வரக்கூடிய சில பிரச்சனைகளை எல்லாம் இவர்களாக சுட்டி காட்டி இவங்களுக்கெல்லாம் போட்டியிடுவதற்கு தகுதி இல்லைன்னு சொல்லி வேட்பு மனுக்களை நிராகரித்திருக்கக்கூடிய காட்சி மகாராஷ்டிராவில் நடந்திருக்கு. இதே சேம் இதுதான் டயூடாமன்லையும் நடந்திருக்கு. அப்போது ஒரு புதிய திட்டத்தோடு வருகிறார்கள். இப்போ நமக்கெல்லாம் தெரியும், தெலுங்கானாவிலையும் பஞ்சாபிலையும் இதே மாதிரி உள்ளாட்சி தேர்தல் நடந்தது. அங்கெல்லாம் பாஜக மண்ணை கவ்வியது. அதுவும் சுயேட்சை வேட்பாளர்களுக்கு பின்னாடி போயிடுச்சு. சுயேட்சை வேட்பாளர்கள் அளவுக்கு கூட ஒரு வெற்றியை பதிவு செய்ய முடியாத அளவிற்கு பஞ்சாபிலையும் தெலுங்கானாவிலையும் வாக்குச்சீட்டில் தேர்தல் நடந்தபோது உள்ளாட்சி தேர்தலில் படுதோல்வியை பாஜக சந்தித்தது. இப்போ மகாராஷ்டிராவில் தேர்தல் நடந்திருக்கு. அங்கு பெரும்பாலான இடங்களில் வேட்பாளர்களே இல்லை. பிஜேபி எதிர்த்து போட்டியிடுவதற்கு வேட்பாளர்கள் இல்லை. அவர்களுடைய வேட்பு மனுக்களை தேர்தல் ஆணையம் நிராகரித்திருக்கிறது, தள்ளுபடி செய்திருக்கிறது. என்னங்க நடக்குது? இப்போ இதுக்கு ஒரே வழி என்ன? மக்கள் தெருக்களில் ஜனநாயக வழியாக போராட்டத்தை முன்னெடுக்கும் வரை இதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. எதிர்க்கட்சிகளெல்லாம் ஒன்றிணைந்து மக்களை திரட்டி ரோட்டில் உட்காரணும், சாலையில் உட்காரணும், மைதானங்களில் உட்காரணும், ஜனநாயக ரீதியிலான போராட்டத்தை முன்னெடுக்கணும். இந்தியாவில் ஒரு 50 லட்சம் பேர் உட்கார்ந்தானாலே போதும், எல்லாம் முடிஞ்சிருச்சு. இவர்களெல்லாம் வழிக்கு வருவார்கள். அதில் சந்தேகம் இருக்கா? போராட்டங்களின் மூலமாக மட்டுமே தான் உலகத்தில் ஏழை எளிய மனிதர்கள் இன்றைக்கு அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய உரிமைகளை எல்லாம் பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு ஜனநாயகம் இவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருக்குது. இப்போ நீங்கள் மகாராஷ்டிராவில் இவ்வளோ பெரிய சிக்கல் நடந்திருக்கு. இந்த வேட்பு மனுக்கள், எதிர்க்கட்சியை சார்ந்தவர்களுடைய வேட்பு மனுக்கள் நிராகரிப்பு செய்திருக்கிறன. 208 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இந்த வெற்றியை எதிர்த்து ராஜ் தாக்கரே இன்றைக்கி மும்பை ஹைகோர்ட்டுக்கு போயிருக்கிறார். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜனவரி 25 கார்ப்பரேஷனுக்கான எலெக்ஷன் நடக்க போகுது. ஏன்னா மும்பையை கைப்பற்ற வேண்டியது இருக்கிறது. மும்பை யாருடைய கைகள் இருக்கிறது? சிவசேனா, இந்தியா கூட்டணியினுடைய கைகள் இருக்குது. சிவசேனா வலுவான, நான் சொல்கிற சிவசேனாங்கிறது உத்தவ் தாக்கரேனுடைய சிவசேனா. அவர்கள் கைகளில் தான் அந்த மாநகராட்சி இருக்கிறது. அதை முழுமையாக கைப்பற்றுவதற்கு இன்றைக்கு பாஜக துடித்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சால் என்ன பண்ணுறது? இப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும், குஜராத்தில் இதை ஆரம்பிச்சு வச்சாங்க. ஏன் இன்றைக்கு நம்முடைய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் போட்டியிட்ட போது கூட எத்தனை வேட்பாளர்கள் மிரட்டி அவர் தொகுதியிலிருந்து வெளியேறாங்க. ஒரு வேட்பாளருடைய மனைவியை பகிரங்கமாக செய்தியாளர் சொன்னா இல்லையா, என்னுடைய கணவரை கடத்திட்டாங்க, எங்கே இருக்காருன்னு தெரியல, தயவு செஞ்சு மீட்டு கொண்டு வாருங்க. அவர் அமித்ஷாவை எதிர்த்து போட்டியிட்டாருங்கிற காரணத்திற்காக அவர் கடத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு ஒரு மனைவி கதறி சொல்லி கொண்டிருந்த காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த காலகட்டத்தில்.
அப்போ சின்ன சின்னதாக ஒவ்வொரு இடங்கள்லையும் இவங்க வந்து சில பரிசோதனை முயற்சி மாதிரி பண்ணுவாங்க. நம்ம கண்டுக்கலன்னு வைங்க, அது இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் வியாபிக்கும் அப்படிங்கிறதான் உண்மை. அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இவர்கள் ஒவ்வொரு படிப்படியாக வராங்க. முதல் படி என்ன? இவிஎம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் 2019 தேர்தல் மிகப்பெரிய வெற்றி. எப்படி? மொத்தம் இருக்கக்கூடிய தொகுதிகளில் 300 சொச்சம் தொகுதிகளில் வாக்கு எந்திரங்களிலும் விவிபேட்டுக்கும் இடையிலான வித்தியாசம் இருந்தது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். அது தொடர்பான வழக்குகள் கூட இருந்தது. ஆனால் இதுவரைக்கும் அது குறித்து எந்த தகவலும் இல்லை. 10 லட்சம் வாக்கு எந்திரங்களை காணோம். தேர்தல்களில் பயன்படுத்தப்பட்ட 10 லட்சம் வாக்கு எந்திரங்கள் காணோம். இதெல்லாம் 2019 பாராளுமன்ற தேர்தலில் மோடியின் மீதும் தேர்தல் ஆணையத்தின் மீதும் வைக்கப்பட்ட மிக முக்கியமான குற்றச்சாட்டுகள். 5 வருடம் அவர்கள் அதை கடந்து போயிட்டாங்க. இப்போ 2024 பாராளுமன்ற தேர்தல். இந்த பாராளுமன்ற தேர்தலில் என்ன? தேர்தல் ஆணையர் அதிரடியாக நான் வந்து ஆணையராக பொறுப்பில் இருக்க விரும்புகிறேன்னு சொல்லி சொல்லாமல் கொள்ளாமல் ஒருத்தர் வந்து ராஜினாமா செய்கிறார். இதெல்லாம் நடந்தது. அதில் படுதோல்வி அடைய வேண்டிய பாஜக 200 இடங்களில் வெற்றி பெற்று 2 பேருடைய கழுத்தில் தோலை போட்டு இன்றைக்கி ஆட்சியில் இருக்கிறாங்க. அதன் பிறகு என்ன பண்ணாங்க? இனி இப்படி இருந்தால் சரியாகாதுன்னு சொல்லிட்டு மகாராஷ்டிராவிலையும் ஹரியானாவிலையும் என்ன செஞ்சார் அப்படிங்கிறதுக்கு நமக்கிட்ட ஆதாரம் இருக்குது. ராகுல் காந்தி உட்பட நிறைய பேர் அதற்கான ஆதாரங்களை கொடுத்துருக்குறாங்க. அது பீகார் வரையிலும் தொடர்ந்து இருக்கிறது. இப்போ இதெல்லாம் கண்டுபிடிக்கப்படும், இதெல்லாம் பிடிக்கப்படும் அப்படிங்கிற இடத்துக்கு வரும்போது இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதிகாரத்தை பயன்படுத்தி எதிர்க்கட்சி வேட்பாளர்களை ஒன்று நீ இந்த தொகுதியில் நிற்காதன்னு வெளியே போக சொல்வது, இல்லது தேர்தல் ஆணையத்தை வைத்து அவர்களுடைய மனுக்களை தள்ளுபடி செய்வது. நான் என்ன சொல்கிறேன், மனுக்கள் தள்ளுபடி செய்திருக்கிறார்கள் எல்லா தேர்தல் ஆணையம். இது பூராவை 100% எதிர்க்கட்சி சார்ந்தவர்களுடையதாக இருக்கு இல்லையா? ஏன் பிஜேபியில் ஒருத்தங்க கூட இல்லையா? அதுவும் சாதாரணமாக 68 தொகுதி 70 தொகுதிகளில் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன? அப்போ பாருங்களேன், இப்போ எவ்வளோ பெரிய ஆபத்து என்பதை பாருங்களேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எல்லா துறைகளிலுமே அதிகாரத்தை கடத்தி தங்களுக்கு வேலை செய்பவர்களாக, தங்களுடைய அடிமைகளாக இருப்பதற்கான எல்லா வேலைகளையும் தொடர்ந்து பாஜக செய்து கொண்டு வருகிறது. நமக்கு எல்லாருக்கும் தெரியுங்க, 2000 வருடமாக இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. முதல்ல என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகம் மற்ற சமூகத்தினரை அடிமைகளாக வைத்திருப்பது, அதிலிருந்து மீண்டெழுந்து வருகிறோம், மெல்ல மெல்ல மீண்டெழுந்து வருகிறோம். இப்போ இந்த நேரத்தில் அரசியல் அதிகாரத்தை தக்க வைப்பதற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய சில விஷயங்களை எல்லாம் கையில் போட்டு மீண்டும் மீண்டும் அதிகாரத்தை தக்க வைப்பது, தங்களுடைய கைகளில் அதிகாரம் இருக்கிறது, அளவு கடந்த பணம் இருக்கிறது என்பதற்காக இதுபோன்ற அமைப்புகளை எல்லாம் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது, கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து இதன் மூலமாக அதிகாரத்தை தொடர்ந்து தக்க வைப்பது, இதுதான் இவர்களுடைய திட்டமாக இருக்கிறது. நான் என்ன சொல்கிறேன்னா, எதிர்க்கட்சிகளிடம் வைக்கக்கூடிய ஒரே ஒரு வேண்டுகோளுங்க, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து உட்கார வேண்டிய நேரம் கடந்து விட்டது. களத்தில் மக்களை திரட்டி களத்தில் உட்காருங்க. களத்தில் உட்கார்ந்தால்தான் இதிலிருந்து இந்திய நாட்டிற்கு விடுதலை கிடைக்கும். இதே மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஜனநாயக படுகொலைக்கு எதிரான நீதி நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் எதிர்க்கட்சிகளெல்லாம் முன்னிணைந்து ஜனநாயக ரீதியான போராட்டங்களை தெருக்களில் மக்களை கொண்டு வந்து அந்த போராட்டங்களை முன்னெடுத்தால் மட்டுமே சாத்தியம். இல்லைன்னா எந்த விதமான சாத்தியமும் இல்லை. ஏன்னா இதை எல்லா இடத்துலையும் பண்ணுவாங்க. ஒவ்வொரு தேர்தலும் ஒவ்வொரு விதமான திட்டங்களோடு வருகிறார்கள். இப்போ தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்கும், என்ன திட்டங்களோடு இருக்கிறாங்கன்னு தெரியல. தமிழ்நாட்டில் எத்தகைய திட்டங்களை இங்கே அமல்படுத்தப் போகிறார்கள் அப்படிங்கிறது தெரியல. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.